ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 கர்மயோகம் பதம் 28. தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோக குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. டிரான்ஸ்லேஷன்: பெரும் புஜங்களை உடையவனே, பக்தியில் செயலாற்றுவது, பலன் நோக்கி செயலாற்றுவது இவைகளின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையின் ஞானத்தை உடையவர்கள் தன்னை புலன்களிலும் புலன் இன்பத்திலும் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இதில் பூரண ஞானத்தை உடையவர்கள் இந்த பௌதீகத்தோட தங்களை ஈடுபடுத்தி கொள்வதில்லை அப்படிங்கிறத பகவான் சொல்கிறாரு. தான் பகவான் கிருஷ்ணருடைய அம்சம் அப்படிங்கிறதையும், தான் இந்த ஜட படைப்புக்குள்ள பௌதீக படைப்புக்குள்ளே இருக்க வேண்டியவனே இல்லை அப்படிங்கிறதையும் பூரண ஞானத்தை உடையவர்கள் தெரிஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பகவானுடைய அம்சமான தான் எப்படியோ இந்த ஜட உலகத்தில் சிறைப்பட்டு இருப்பதை அந்த ஆத்மா தெரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய சுத்தமான நிலையில் பகவான் கிருஷ்ணருடைய பக்தி தொண்டோட தன்னுடைய எல்லா செயல்களையும் இணைக்க வேண்டியது தான் பகவான் கிட்ட போகிறதுக்கு ஒரே வழியினையும் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண உணர்வு செயல்களில் ஈடுபட்டு இந்த பௌதீகத்திலிருந்து பற்றுதல் இல்லாதவனா உயர்ந்த ஒரு லட்சியத்தோட பகவானுடைய கருணையை வேண்டி பகவானுக்காக பக்தி தொண்டு செய்து அந்த ஆத்மா பகவானை அடைய எல்லா வழியிலையும் முயற்சி செய்கிறாரு. ஸ்ரீமத் பாகவதத்தின்படி பூரண உண்மையை பகவானை பிரம்மனாகவும் பரமாத்மாவாகவும் பகவானாகவும் சரியான முறையில் தெரிஞ்சிக்கக்கூடியவங்க தான் தத்வவித் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் முதல் வார்த்தையாக வந்திருக்குது. தத்வவித் அப்படின்னா பகவான் எங்கும் நிறை பிரம்மமாகவும் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மாவாகவும் பகவான் கிருஷ்ணரா தனிப்பட்ட முறையிலும் இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறவங்க தான் தத்வவித். அப்படிப்பட்ட அந்த ஆத்மா பகவானுக்கு பக்தி செஞ்சு தான் ஆன்மீக உலகத்தை அடையணும்னு குறிக்கோளோட தன்னுடைய எல்லா செயல்களையும் பகவானை மையப்படுத்தி செய்கிறாரு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஹரிபோல்.